Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 26வது நாளான இன்று விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தியாளர்கள், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், அச்சக உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்க பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டறிந்தார். அதாவது தீப்பெட்டி, பட்டாசு, அச்சு தொழில் என தமிழகம் முழுவதும் இந்த தொழில்களை சார்ந்த 10 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிவதாகவும், ஆனால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். காரணம் மின்சார கட்டணம் எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருந்தனர். மின்சார கட்டணத்தால் 1000க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் முடக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் 50 கிலோவாட் மேல் இருக்கிற அச்சக நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சிறு தொழில்களை தொடர முடியும். ஆனால் மின்சார கட்டண உயர்வால் தங்களால் தொழில்களை தொடங்க முடியவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அதாவது 1000 ரூபாய் உற்பத்திக்கு 50 ரூபாய் மின்கட்டணம் இருந்த நிலை மாறி தற்போது 1000 ரூபாய் உற்பத்திக்கு 220 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தும் நிலை உள்ளதாக அச்சக உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் வேதனை தெரிவித்தனர். பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிக்கும் எங்களுடைய தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து பேசிய பட்டாசு சங்க உரிமையாளர்கள் பட்டாசு தொழிலில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை தெரிவித்தனர். வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசுவை ஒப்பிடும்போது பட்டாசு வெடித்து ஏற்படக்கூடியது 1% கூட கிடையாது. ஆனால் மாசு ஏற்படுவதாக கூறி பட்டாசு தொழில் முடக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் 2026இல் அதிமுக ஆட்சி அமையும் போது அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அந்த சட்டமன்ற தொகுதியிலே பிரிண்டிங் பிரஸ் என்று சொல்லக்கூடிய காலண்டர், டைரி, அந்த அச்சு தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களை சார்ந்த பிரமுகர்கள், அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய ஏராளமான வாழ்வாதாரத்தை அதன் பின்னணியாக கொண்டவர்கள், அதே போன்று சிவகாசியை பொறுத்தளவிற்கு உலக அளவில் பட்டாசு என்கிற இந்த ஒரு முக்கிய உற்பத்தி பகுதியாக இது இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண், அதாவது நிலம், வானம் பார்த்த கந்தக பூமியாக இருக்கிறது. இங்கு எந்த விதமான பொருட்களையும் விவசாயம் செய்து உண்ணுவதற்கோ அல்லது விவசாயத்தை விலைக்கு செய்வதற்கோ இது ஏற்ற இடமாக இல்லாததால் அந்த மக்கள் தாங்களாகவே ஒவ்வொரு தொழிற்சாலைகளை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு சேர்க்கிறார்கள். குறிப்பாக இந்த புகை மற்றும் பல்வேறு நெருக்கடிகள், இந்த காற்றினுடைய மாசு, இவற்றையெல்லாம் காரணம் காட்டி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே ஆளுகிற அரசு கை வைப்பதாக பட்டாசு தொழில் முடக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து, சைனா போன்ற பகுதியிலே இருந்து பட்டாசுகள் வந்தபோது, அதிமுக அரசு ஆட்சியில் இருந்தபோது அந்த மக்களோடு மக்களாக இருந்து அவருடைய குறைகளை கலைந்து அந்த பட்டாசு தொழில் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தது. இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு பட்டாசு தொழிற்சாலைகள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் சாலைகளுடைய வசதி குறுகலாக இருக்கிறது. ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட தீயணைப்பு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு அவசர நிலை, வேதனையான நிலை இருக்கிறது. எனவே ஒரு விரிவான சாலை, விரிவாக்கப்பட்ட தீயணைப்பு நிலையங்கள், நவீன கருவிகளோடு இருக்க வேண்டும். அதே போன்று இந்த பகுதியிலே தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி விபத்தில்லாத ஒரு உற்பத்தியை மேற்கொள்வதற்கான அந்த அடிப்படை கட்டமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியிலே விபத்து ஏற்பட்டால் அந்த கணவனை இழக்கக்கூடிய மனைவிகளும், மனைவிகளை இழக்கக்கூடிய கணவன்களும், குறிப்பாக இந்த தந்தையும் தாயும் இறந்துவிட்டால் தந்தையும் தாயும் இழந்த குழந்தைகளாக, பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களாக மிகப்பெரிய சிவகாசியே ஒரு கண்ணீரில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சிந்துகிற கண்ணீருக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வெடி மருந்துகளோடும் தினம் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆளுகிற திமுக அரசு முறையான ஒரு பாதுகாப்பை வழங்கவில்லை என்று கூறுகிறார்கள். இந்த பட்டாசு துறையை நம்பியே பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் பட்டாசு தொடர்புடைய வழக்கு அதிமுக தான் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்தது. இந்த பட்டாசு தொழிலை பாதுகாக்க அவருடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்து கொடுத்தது. சிவகாசி 10 கோடி ரூபாய் மதிப்பிலே தீக்காய சிகிச்சை பிரிவு அதிமுக அரசு அமைத்து கொடுத்தது.
ஒவ்வொரு முறையும் இந்த தீ விபத்தால் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் தீவிர அந்த தீக்காய சிகிச்சை பிரிவை 10 கோடி ரூபாய் செலவிலே ஒரு அரசு மருத்துவமனையை அதிமுக அரசு ஒரு தனிப்பிரிவாக அமைத்துக் கொடுத்தது. ஏற்கனவே சென்னையில் கீழ்ப்பாக்கம் போன்ற மருத்துவமனையில் தீ பிரிவுக்கென தனி பிரிவு இருக்கிறது. அதுபோன்ற ஒரு பிரிவை உருவாக்கி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தனியார் மருத்துவமனைக்கு நிகராக விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுக அரசு வந்தவுடன் இவை அனைத்துமே பராமரிப்பு இல்லாமல் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, போதிய உபகரணங்கள் இல்லை என்கிற மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக்குகிறார்கள் அந்த மக்களை. அதிமுக ஆட்சி காலத்திலே இங்கு மிகப்பெரிய அளவிலே கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது. அந்த சேலம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா எல்லாம் இங்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு சார்ந்து அந்த மண் சார்ந்து அவர்கள் மாற்றுத் தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது மாற்றுத் தொழில் மூலமாக தங்களுடைய உபகரணங்களை அல்லது மற்ற வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். எனவே அந்த மக்கள் இப்படித்தான் தங்களுடைய வேதனையை கோரிக்கையை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போல தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், காலண்டர், டைரி போன்றவை தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து முன்வைத்தார்கள். தாங்கள் எப்படியெல்லாம் நசுக்கப்படுகிறோம், எப்படியெல்லாம் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறோம், எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு அதிமுக அரசு அமைய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பொறுமையாக அவற்றை எல்லாம் கேட்டு பல்வேறு கோரிக்கைகள் அனைத்தையுமே 2026 நிறைவேற்றப்படும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார். திமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று 12 தேசிய நெடுஞ்சாலைகள் கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்து கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இன்று அந்த மக்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலைக்கு செல்லுகிற போது உயிரோடு வீடு திரும்புமா என்கிற அச்சத்தில் இருக்கக்கூடிய தங்களை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தாலும் கூட மக்களுடைய மற்றக்கூடிய சந்தேசத்திற்காக தீபாவளி போன்ற பண்டிகைகளை மற்றவர்கள் வெடிபொருள் கோடோடு பட்டாசு கோடோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இந்த தொழில் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு காலர், டைரி போன்ற அந்த விஷயங்களும், தீப்பெட்டி போன்ற தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் அடுப்பெரிய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு செய்யக்கூடிய அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், அந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையிலே நடத்தவும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மேம்படவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலே இந்த சிவகாசி மிகப்பெரிய ஒரு கந்தக பூமி. அதனால்தான் இந்த மக்கள் தொடர்ந்து வானம் பார்த்த பூமியாக இருப்பதால் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கேற்று அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தொடர்ச்சியாக வேறு அதாவது குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும்தான் இந்த பட்டாசு உற்பத்தி இருக்கும், குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் இந்த காலண்டர், டைரி இருக்கும். மற்ற மாதங்களில் இவருடைய வாழ்வாதாரத்திற்கு, இவருடைய வயிற்று பொழப்பிற்கு, இவருடைய வாழ்வாதாரத்து குழந்தைகள் மற்றும் கல்வி செலவுகளுக்கு எப்படி இவர்கள் சரி செய்து கொள்வது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த விபத்துக்கள், திடீரென ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகள், மரணங்கள் இவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இவருடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அந்த தொழிலை பாதுகாப்போடு அதே போன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்ற மேம்படும் வளர்ச்சிக்கு உதவுமாறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அனைத்துமே செய்து கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். திமுக அரசு இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக எந்த விதமான 100 நாள் வேலையாக இருக்கட்டும், இலவச மானியங்களாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்களுக்கு வழங்கக்கூடிய மானிய ஸ்கூட்டர், அதே போன்ற லேப்டாப், தாலிக்கு தங்கம், இப்படி பல்வேறு திட்டங்களை நிறுத்தி வைத்து விட்டார்கள். தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. தினந்தோறும் காலைக்கு பணிக்கு செல்லுகிற போது ஒரு டப்பாவிலே உணவோடு செல்லக்கூடியவர்கள், பணி முடித்து அதோடு திரும்புகிறார்கள். அதை சார்ந்து அந்த கூலியை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு இது போன்ற அரசு திட்டங்கள் மிகப்பெரிய உதவியாக ஏற்றம் பெறக்கூடிய ஒரு திட்டங்களாக இருக்கிறது. அந்த திட்டத்தை கூட கை வைத்து அவருடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த மக்களை தள்ளி இருக்கிறது, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி வஞ்சித்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவற்றை சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்திருக்கிறார். நன்றியோடு அவர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.